வியாசர்பாடி, பெரம்பூர் போன்ற பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக இணைப்பில் இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, அங்கு என்ன நிலவரம், விவரங்கள்? வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வடசென்னையில் ஏற்பட்ட அந்த பெரும் துயரத்தை பொதுமக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்று தான் கூற வேண்டும். அதாவது 2015 காலகட்டத்தில் வெள்ளம் காரணமாக வடசென்னையே மூழ்கியது. அதே போல ஒரு பாதிப்பை தான் இந்த டிட்வாவும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூற வேண்டும். வடசென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வெள்ளத்தினால ஏறத்தாழ குளம் போல இந்த பகுதியை காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது ஒளிப்பதிவாளர் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். அதாவது வடசென்னையை பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகளில் ஒவ்வொரு மழை காலகட்டத்திலுமே மழை பெய்தாலே இந்த வெள்ளமாக காட்சியளிக்கும். அதே போலத்தான் தற்பொழுது பெரம்பூர் நெடுஞ்சாலை மற்றும் வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் முட்டி அளவுக்கு மேல் மழை நீர் தேங்கி நிற்கிறது. இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி, இங்கே வசித்து வரும் பொதுமக்களும் பெரும் துயரத்தை சந்தித்து வருகிறார்கள். அதாவது தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த மழைநீர் வடிகால் பணிகள் பல இடங்களில் உடனடியாக பலனளித்திருந்தாலும் கூட தாழ்வான பகுதிகளில் வழக்கம் போலவே தண்ணீரை வெளியேற்றுவதற்கு கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பிரதான பகுதிகளில் உள்ள தாழ்வான சாலைகள் நீரில் மூழ்கி இருக்கிறது. இதனால் எங்கு மேடு பள்ளம் இருக்கின்றன என்பது அறியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக மெட்ரோ பணிகள் நடைபெறும் பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக நீருக்குள் மூழ்கி இருப்பதால் அந்த பகுதிகள் பயணிப்பது ஆபத்தாக கருதப்படுகிறது. ஆங்காங்கே சில வாகனங்கள் மழை நீரால் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. வாகன உரிமையாளர்கள் அவற்றை கொட்டும் மழையில் தள்ளி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த பகுதியில் தற்பொழுது ஒளிப்பதிவாத சசிகுமார் காண்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகள் முழுக்க ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் இயல்பு வாழ்க்கையே மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது. இந்த பகுதிகளெல்லாம் பொதுமக்கள் சாதாரணமாக பேருந்துகளிலோ கார்களிலோ செல்லக்கூடிய பகுதி தான். இங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் மாற்று பாதையில் செல்வதால் இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் விளையாடி கூட வருகிறார்கள். இங்கே மழை நீரை வெளியேற்றுவதற்காக பல்வேறு குழாய்கள் இங்கே அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் ஓரங்கட்டித்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இரவிலிருந்தே அவர்கள் அந்த குழாய்கள் இயங்கி கொண்டிருந்ததால் பழுதாகி நிற்பதாகவும் சிலர் கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த பகுதி, அதாவது ஒளிப்பதிவாளர் காண்பித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரம்பூர் நெடுஞ்சாலை பகுதியில் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் எது மேடு எது பள்ளம் என்று தெரியாமல் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். இந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சாலைகள் முழுவதுமே மனித கழிவுகளாலும் விலங்கு கழிவுகளாலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளாலுமே இங்கே நிரம்பி இருப்பதால் இந்த பகுதி மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்திருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெர்ரி. தொடர்ந்து மற்ற அண்மை செய்திகளை பார்க்கலாம்.